எவ்வளவு புடவைங்க வச்சிருப்பீங்க அப்போ? இந்த வீடு இன்னொரு 2 வீடு இருக்கு. அந்த 2 வீடு 3 வீடுல ஃபுல்லா என் புடவை தான் இருக்கு. இப்ப ஏதாவது ஒரு ஷெல்ஃப் எங்களுக்கு குடுக்குறியான்னு எல்லாரும் கேக்குறாங்க. கவுண்ட்லாம் வச்சிருக்கீங்களா? இவ்வளவு கவுண்ட் எல்லாம் கவுண்ட் பண்ண மாட்டீங்க, அது இதுவாயிடும், கண்டுபட்டுருமா? சே அதெல்லாம் இல்ல. எது கவுண்ட் பண்றது? நம்ம புடவை நம்மளே கவுண்ட் பண்றது. அம்பானி மிஸ்ஸஸ் வந்து ஒரு சாட்டி கட்டினா அப்படி கழட்டி போட்டா அவங்க வந்து அது பக்கமே பண்ண மாட்டாங்க, பக்கமே பார்க்க மாட்டாங்களாமே. நம்ம இருக்கிற புடவை என்ன நீட்டி இருக்குது? ஒரு 1000 புடவை எதுக்கு? கவுண்ட்ஸ் வேண்டாம். நான் இதே மட்டும் இல்ல, நான் என்ன சம்பாதிச்சேன் நான் கவுண்ட் பண்ண மாட்டேன், என்ன செலவு பண்ண நான் கவுண்ட் பண்ண மாட்டேன். நம்ம சாப்பிட்றதுக்கு, நம்ம போட்டுக்கிறதுக்கு, நம்ம செலவு பண்றதுக்கு நம்ம எது கணக்கு பார்க்கணும்ன்ற. வாட் யூ ஆர் டூயிங் இஸ் எவ்ரிதிங் வித் யுவர் பிரெயின்ஸ் விஷ் அண்ட் யுவர் விஷ். எல்லாமே இங்க கேட்டுட்டு தானே பண்றேன். then why you need a account for that? இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட் யாரும் மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அதனால நான் சீனியர் ஆர்டிஸ்ட்னு நான் சொல்லிக்கல. நான் வந்து அவங்களோட ஈக்குவலா தான் நான் இருப்பேன். எனக்கு அந்த மாதிரி இதெல்லாம் வேண்டாம். என்ன நான் ரொம்ப பேச மாட்டேன். ஆல்ரெடி அவங்க நல்ல வெல்வர்த் ஃபேமிலில இருந்து தான் வராங்க. ஒரு சீரியல் நடிக்கிறாங்க, தெரியுமோ தெரியாத ஆக்டிங் நடிச்சிடுறாங்க. நடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகே அவங்களுக்கு போர் அடிக்குதோ சம்திங், இல்ல அங்கேயே மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, இல்லைன்னா வெளிநாடு எங்காவது மேரேஜ் பண்ணி செட்டில் ஆயிடும். அவங்க கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க. பட் ப்ரொஃபஷனலா இங்க இருக்கணும், இங்க பண்ணணும்ன்றவங்களுக்கு வேலை எங்கேன்னு கேக்குறேன். இன்ஸ்டால பார்த்து தான் வேலை கொடுக்குறாங்கன்னு யாரோ சொன்னாங்க ரீசெண்டா. நீங்க சோசியல் மீடியால இல்ல, அதுதான் நீங்க நிறைய ஒர்க் உங்களுக்கு மூவிஸ்ல எல்லாம் கூப்பிடணும். அப்படி கூப்பிடணும்னா இந்த மாதிரி எனக்கு வேண்டான்னு சொன்னேன். நீங்க பெருசா சோசியல் மீடியாலயும் சோசியல் மீடியால நான் இல்லங்க, பெருசா இல்ல நானு. ஆமா சுத்தமாவே இல்ல. ஆமா எனக்கு வேண்டான்றேன். இது பார்த்து இவ்வளவு வருஷமா நடிக்கிறத பார்த்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வராதது சோசியல் மீடியால பார்த்து வரணுமா? அப்படி ஒன்னும் தேவையில்லை. செட்லயும் சரி ரொம்ப பேச மாட்டேன். கிண்டல் அடிக்கிறது, ஷார்ட் முடிஞ்சனே ஜாலி. கிண்டல் அடிக்க தெரியாது. யாராவது என்ன வந்து ஒரு டபுள் மீனிங்ல கிண்டல் அடிச்சாலும் எனக்கு புரிஞ்சுக்க தெரியாது. உண்மை அதுதான். அதனால அவங்களுக்கே எனக்கு ஒரு எதுவுமே வராது. நீங்க கிண்டலா பேசுனீங்க, என் பையனை சொல்லுவான், அம்மா நான் கிண்டல் பண்ணேம்மா சிரிமா அப்படின்வான். கிண்டலாடா பண்ண எனக்கு புரியல அப்படின்வேன். அவ்வளவு நேரம் எடுக்கிறேன். எனக்கு பெருசா காமெடினா ஹாஹான்னு சிரிக்கிறது அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு எல்லாம் வில்லி ரோல் கொடுத்து உங்களை வந்து பயங்கர ஸ்ட்ரிக்டாவே மாத்தி வில்லி ரோல் கொடுத்ததால இல்ல, எங்க அப்பாதான் சின்ன வயசுல பொம்பளை பசங்க ரொம்ப ஹாஹான்னு சிரிக்க கூடாது சொல்லுவாரு. அது அப்படியே மைண்ட்ல ஏறிடுச்சு. நான் லூஸ் பண்ண ஒரு சீரியல் வந்து நான் டைமிங்காக அதாவது நான் டைமிங் மீறி பண்ணணும்னு சொன்னப்ப நான் முடியாதுன்னு சொன்னது அந்த இலக்கியாக்கு. அதாவது ஐ கான்ட் ஒர்க் அண்ட் கொஞ்சம் எனக்கு ரெஸ்பெக்ட் இல்லாம பேசின மாதிரி இருந்தது. அதாவது டைமுக்கு மீறி பண்ணா ரெஸ்பெக்ட் இல்லாம பேசினாங்க. அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டூ அந்த ஒரு இலக்கியம் மட்டும். ஓகே மேம், ரைட்.